Good morning students, welcome to our Sheba Group of Schools online class. So previous class we discussed about direct and inverse proportion பார்த்தோம். Now we are going to see about geometry 5th chapter பார்க்கலாம் ஓகேவா. இப்போ angles-லாம் வந்து ஒரு recap பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீகாப் பார்த்துடலாம். லைன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லைன் எக்ஸ்டென்ஸ் அலாங் போத் டைரக்ஷன் வித்தவுட் பை எண்ட். ஸோ ஒரு எண்டே இல்லாமல் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே ஹேரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து லைன்னு சொல்லுவாங்க. லைன் செக்மெண்ட் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், பட் எண்ட் பாயிண்ட்டும் இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்கிறது தான் ஒரு லைன் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. ரே தட் மீன்ஸ் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், அதுக்கு எண்டே கிடையாது, போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேரோ மார்க் இருந்துச்சுன்னா போயிட்டே இருக்கும். திஸ் இஸ் த ரே. தென் அகெயின் பேரலல் லைன்ஸ் அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு இதுவே கிடையாது, போயிட்டே இருக்கும். நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். ரெண்டுமே வந்து இன்டர்செக்ட் ஆகாது. இதை வந்து நம்ம எம்னு டினோட் பண்ணுறோம், இதை வந்து நம்ம வந்து என்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுமே பேரலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் ரெண்டு லைனும் வந்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ்னு நம்ம சொல்வோம். நெக்ஸ்ட் கொலினியர் தட்ஸ் மீன்ஸ் 3 பாயிண்ட்டும் வந்து ஒரே லைனில் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா, சேம் லைனில் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது வந்து ஏபிசி ஆர் கொலினியர் பாயிண்ட்னு சொல்கிறோம். அது வந்து சேம் லைனில் இல்லை அப்படின்னா அது வந்து நான் கொலினியர் பாயிண்ட். ஸோ நீங்கள் வந்து இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க 6th ஸ்டாண்டர்ட்லேயே. அக்யூட் ஆங்கிள்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், அப்டியூஸ், ஸ்ட்ரைட் ஆங்கிள் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து அக்யூட் ஆங்கிள் பார்க்குறோம். அக்யூட் ஆங்கிள் தட்ஸ் மீன்ஸ் ஆங்கிள் ஹூஸ் எ மெஷர் லெஸ் தென் 90 டிகிரி. ஸோ 90 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். இதுதான் வந்து 90 டிகிரி சொல்லுவாங்க. 90 டிகிரிக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அக்யூட் ஆங்கிள், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே. நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள் தட்ஸ் மீன்ஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ரைட் ஆங்கிள் அண்ட் திஸ் இஸ் அப்டியூஸ் ஆங்கிள். இதுக்கும் இந்த சைட் தாண்டி வரும். ஸோ இட்ஸ் அப்டியூஸ் ஆங்கிள். அண்ட் ஸ்ட்ரைட் ஆங்கிள் தட்ஸ் இப்படி ஸ்ட்ரைட்டாக வரும். இது எக்ஸாக்ட்லி 180 டிகிரி சொல்லுவாங்க, இது எக்ஸாக்ட்லி 90 டிகிரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் தட்ஸ் மீன் இதுக்கு கீழே வந்துடும். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து 360 டிகிரி. ஸோ தட்ஸ் மீன்ஸ் an angle whose measure is greater than 180 degree and less than 360 degree is called a reflex angle. ஸோ நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் போயிடலாம். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இஃப் தேர் சம் இஸ் 90 டிகிரி. ஸோ ரெண்டு ஆங்கிளில் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 90 டிகிரி வந்துச்சுன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இஃப் 2 angles இஸ் கால்டு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், தேர் சம் இஸ் 180 டிகிரி. ஸோ ரெண்டு ஆங்கிள் நம்ம ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வந்துச்சுன்னா அது வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். திஸ் இஸ் த காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் திஸ் இஸ் த சப்ளிமெண்ட்ரி. அப்படி நம்ம ஆட் பண்ணும்போது 90 வரல அப்படின்னா திஸ் நாட் அ காம்ப்ளிமெண்ட்ரி. அதேமாதிரி 180 டிகிரி வரலன்னா இது நாட் அ சப்ளிமெண்ட்ரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள். அட்ஜசன்ட் ஆங்கிள் தட்ஸ் மீன் இஸ் நத்திங் பட் அட்ஜசன்ட் ஆங்கிள்னால் பக்கத்தில் இருக்க ஆங்கிள்னு சொல்லுவாங்க. 2 angles who have common vertex and the common arm whose interior do not overlap are called adjacent angle. ஸோ அதில் வந்து காமன் வேர்டெக்ஸும் இருக்கும், காமன் ஹார்மும் இருக்கும். whose interior do not overlapனு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த அட்ஜசன்ட் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம லீனியர் பேர்னால் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து லீனியர் பேர் பார்க்கலாம். லீனியர் பேர் தட்ஸ் இட் த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் தட் ஆர் சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரி தட்ஸ் மீன்ஸ் 180 டிகிரி. ஸோ அண்ட் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் தட் ஆர் சப்ளிமெண்ட்ரி லீட்ஸ் as to a pair of angles that lies on the straight line. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வந்து லைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னாலே நமக்கு 180 டிகிரி. 180 டிகிரி அப்படின்னாது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ நம்மளுக்கு லீனியர் பேர்னால் இந்த மாதிரி இருக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கும். ஓகேவா. அண்ட் தென் ஸோ திஸ் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆர் கால்ட் த லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் பார்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்தால் நான் என்ன சொன்னேன்னா 180. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் 180 டிகிரி ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னாலே. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம லீனியர் பேர்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸோ இங்கே இந்த ஆங்கிளில் ஸோ இதுதான் வந்து காமன் ஹார்ம்னு சொல்லுவோம். அட்ஜசன்ட் ஆங்கிளில் வந்து இது வந்து காமன் ஹார்ம். அண்ட் தென் இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இந்த ஆங்கிளில் இது ரெண்டுமே இந்த காமன் ஹார்முக்கு வந்து 2 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம அட்ஜசன்ட் ஆங்கிள்னு சொல்லலாம். லீனியர் பேர் வந்து ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 180 டிகிரி வரும். ஸோ இது வந்து த்ரீ பேராக தான் வந்து இதுவாகும். ஸோ இந்த ஏசிபி ஸோ ஏசிபி ப்ளஸ் பிசிடி.
ஸோ இது வந்து நம்ம ஒரு காமன் ஹார்மாக நம்ம எடுத்துக்கலாம். காமன் ஹார்மாக எடுத்துக்கிட்டோன்னா ஏசிபி ப்ளஸ் பிசிடி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இது காமன் ஹார்மாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும், இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அண்ட் தென் சம் ஆஃப் ஆல் தி ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு அட் எ பாயிண்ட் ஆன் த ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் 180 டிகிரி. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு அட் எ பாயிண்ட் அட் எ ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் 180 டிகிரி அப்படி சொன்னாங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக 3 ஆங்கிள்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 180 டிகிரிஸ் தான் வரும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு டயக்ராம், இங்கே ஒரு லைன் கிரியேட் ஆகுது, இங்கே ஒரு ஹார்ம் கிரியேட் ஆகுது. இது வந்து ஆங்கிள் 1 எடுத்துக்கணும், ஆங்கிள் 2 அண்ட் ஆங்கிள் 3 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மூணுமே நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூஸ் வரும்னா 180 டிகிரி தான் வரும். ஸோ அதான் இந்த டெஃபினேஷனோட சம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு த சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் அட் எ பாயிண்ட் இஸ் 360 டிகிரி. சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் அட் எ பாயிண்ட் இஸ் 360 டிகிரி. இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் லைனு ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க, பட் அங்கே ஸ்ட்ரெயிட் லைனு ஒரு ஹிண்ட்டு கொடுக்கல. ஸ்ட்ரெயிட் லைனு குத்தா மட்டும் தான் நம்ம 180 டிகிரின்னு சொல்லுவோம். அங்கே ஸ்ட்ரெயிட் லைனு ஒன்றுமே சொல்லலை. இந்த சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் அட் எ பாயிண்ட் தான் நமக்கு அதோட ஹிண்ட்டு. அட் அ பாயிண்ட் இஸ் 360 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து நிறைய வந்து நமக்கு ஹார்ம் வந்து க்ரியேட் ஆச்சுன்னா 360 டிகிரி. ஸோ எல்லாமே இந்த நிறைய ஹார்ம் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 360 டிகிரின்னு வரும். ஓகேவா. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3 ப்ளஸ் ஆங்கிள் 4 ப்ளஸ் ஆங்கிள் 5 இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. நெக்ஸ்ட் ரொம்ப ஈஸி, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் தட் மீன்ஸ் ஒரு எக்ஸ் ஷேப்பில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு லைன் போகுது, ஸோ இங்கே ஒரு லைன் இங்கே வந்து இன்டர்செக்ட் ஆகும். ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 3. ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 3 வந்து ஒரு பேர் ஆஃப் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். அண்ட் தென் இது ஆங்கிள் 2 அண்ட் ஆங்கிள் 4 இஸ் ஒன் பேர் ஆஃப் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னா ஆங்கிள் 1 இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 3ன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆங்கிள் 2 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 4ன்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் 5.1ல் வந்து ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். நேம் த பேர்ஸ் ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள். ஸோ எவ்வளோ நேம்ஸ் ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எழுத போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துக்கலாம். ஸோ ஒரு லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் ஒன்று போடுறேன். அதில் வந்து 2 லைன் வந்து நமக்கு க்ரியேட் ஆகுது. ஸோ 2 ஹார்ம் வந்து க்ரியேட் ஆகுது. இதுக்கு நான் ஆங்கிள் 1ன்னு நான் எடுக்கிறேன், திஸ் இஸ் ஆங்கிள் 2 நான் எடுத்துக்கிறேன், அண்ட் திஸ் இஸ் ஆங்கிள் 3ன்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து இதிலேருந்து நம்ம எப்படி அட்ஜசன்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு காமன் ஹார்மாக இருக்குது. இந்த காமன் ஹார்முக்கு இது 2 தான் வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள். ஓகேவா. ஸோ ஆங்கிள் 1 அண்டு ஆங்கிள் 2. ஸோ ஆங்கிள் 1க்கு ஆங்கிள் 2 தான் வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள். அட் த சேம் ஸோ ஆங்கிள் 2க்கு பார்த்தீங்கன்னா இதை நான் காமன் ஹார்மாக எடுத்தேன்னா ஆங்கிள் 2க்கு ஆங்கிள் 3 தான் வந்து எனக்கு அட்ஜசன்ட் ஆங்கிளாக இருக்கும். ஸோ ஆங்கிள் 2க்கு ஆங்கிள் 3 தான் வந்து எனக்கு அட்ஜசன்ட் ஆங்கிளாக இருக்கும். ஸோ அதே தான் நம்ம இப்போ இதில் வந்து போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேம் கொடுத்துக்கலாம். இது இஸ் ஆங்கிள் 1, திஸ் இஸ் ஆங்கிள் 2, திஸ் இஸ் ஆங்கிள் 3, திஸ் இஸ் 4 அண்ட் திஸ் இஸ் 5. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காமன் ஹார்ம் ஒன்று எடுக்கணும். ஸோ காமன் ஹார்ம் வந்து நம்ம ஜிபி ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஜிபி வந்து ஒரு காமன் ஹார்மாக இருந்துச்சுன்னா இதோட அட்ஜசன்ட் ஆங்கிள் வந்து ஏபிபிசி. ஸோ இந்த 2 லைன் தான் வந்து இதோட அட்ஜசன்ட் அடுத்துள்ள பக்கம்னு சொல்லுவாங்க, அட்ஜசன்ட் ஆங்கிள். தட்ஸ் மீன்ஸ் ஸோ பக்கத்தில் இருக்க ஆங்கிள் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏபிஜி. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆங்கிள் ஏபிஜி அண்டு ஏபிஜி. ஸோ நம்ம ஜியில் விட்டோம் இல்லையா, அதுலேருந்து ஜிபிசின்னு நம்ம எடுக்கலாம், ஆங்கிள் ஜிபிசி. ஸோ நமக்கு இது ஒரு ஆங்கிள் கிடச்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதை நான் வந்து காமன் ஹார்மாக எடுக்கும்போது இது ரெண்டுமே எனக்கு இந்த வேல்யூஸும் எனக்கு வந்து அட்ஜசன்ட் ஆங்கிளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எஃப்சியை நான் எடுக்கும்போது நான் எப்படி எழுதணும்னா பிசிஎஃப் ஆங்கிள் பிசிஎஃப் அண்டு ஆங்கிள் எஃப்சிடி எஃப்சிடி. நெக்ஸ்ட் நான் இதை எடுத்துட்டேன் காமன் ஹார்மாக. நெக்ஸ்ட் நம்ம இதை எடுத்துட்டேன், அப்புறம் நான் இதை எடுக்க போகிறேன். ஸோ இசியை வந்து நான் எடுக்கும்போது எனக்கு என்னென்ன காமன் ஹார்ம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம், என்னென்ன அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இசி நான் எடுக்கும்போது எஃப்சி அண்டு சிடி எனக்கு வந்து காமன் ஹார்மாக வரும். ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ எஃப்சிஇ ஆங்கிள் எஃப்சிஇ அண்டு ஸோ இது ஒன்று வரும். நெக்ஸ்ட்டு இசிடி ஆங்கிள் இசிடி. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஸோ இது எடுக்கும் போது நம்ம இது ரெண்டுமே எடுத்தோம். நெக்ஸ்ட் நான் அதே மாதிரி ஸோ
அந்த இசிஏ நான் எடுக்க போகிறேன். இசிஏ நான் எடுக்கும்போது நான் வந்து எப்படி எடுப்பேன்னா, ஸோ இது மட்டும் எடுக்க மாட்டேன், ஏசிசிடி அப்படின்னு நான் எடுப்பேன். ஸோ நான் இதை மட்டும் நான் எடுக்கும்போது ஏசிசிடின்னு நான் எடுக்கும்போது ஸோ நமக்கு என்ன வரும்னா ஆங்கிள் ஏசிஇ அண்டு ACE and angle ECD ன்னு எடுத்துப்பேன். So then the next sum is fourth sum. Given that AB is a straight line and calculate the value of x degree is in the cases. So இந்த diagramல வந்து நம்ம x ஓட values கண்டுபிடிக்கணும். So givenல என்ன கொடுத்துருக்காங்க, சொல்யூஷன் எழுதிக்கலாம். So givenல என்ன கொடுத்துருக்காங்கன்னா AB is a straight angle. AB is a straight angle. That means angle A. So இந்த values AB is a straight angle. That means 180 degree. So நம்ம என்ன எழுதலாம்னா 72 degree. ஸோ ஏவோட வேல்யூஸ் என்னது 72 டிகிரி, அதுக்கு நம்ம எழுதிக்கிறோம். ப்ளஸ் ஸோ ஓபியோட வேல்யூஸ் இஸ் எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நமக்கு என்ன வேல்யூஸ் வேணும்னா எக்ஸ் டிகிரியோட வேல்யூஸ் தான் வேணும். ஸோ வி ரைட் எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 72 டிகிரி தென் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 72 டிகிரி இஸ் 108 டிகிரி. ஸோ வி ரைட் 108 டிகிரி. ஸோ எக்ஸ் டிகிரியோட வேல்யூஸ் என்னது 108 டிகிரி. அதே மாதிரி நம்ம 108யும் 72 டிகிரியும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும்னா 180 டிகிரி வரணும். அப்படி வந்தால் தான் இந்த சம் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் லெட் us see the sixth sum. If the three angles at a point are in the ratio 1:4:7, find the value of each angle. So the question is, if three angles at a point வந்து கொடுத்தாலே நம்ம என்ன நினைக்கிறோம் 360 டிகிரி தான் நினைப்போம். 360 டிகிரி that means we know that sum of all the angles at a point is 360 degree. Sum of all the angles at a point is 360 degree. So at a point ன்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ 3 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் லைன்னு ஒன்று கொடுக்கல. at a point in straight line is 180 டிகிரின்னு ஒன்று கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன எடுக்கிறோன்னா 360 டிகிரி நம்ம எடுக்கிறோம். ஸோ the ratios சொல்யூஷனில் ஸோ ரேஷியோஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க 1:4:7. ஸோ இதோட சம் தான் என்னது அட் அ பாயிண்ட், இதோட சம் தான் என்னது நமக்கு 360 டிகிரி நம்ம எழுதுவோம். ஸோ வி ரைட் 1x + 4x + 7x இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. ஸோ மூணுமே நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணும்போது 1 + 4 5, 5 + 7 12. ஸோ 12x இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி அண்ட் தென் x இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி divided by, ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்க 12 வந்து டிவைடில் போய்டும். ஸோ 12x இஸ் ஈக்குவல் டு 12 1s are 12 3s are 0 அப்படியே வந்துடும். ஸோ x இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்குன்னா 30 டிகிரி. ஸோ ஃபைனலி கொஸ்டின் இஸ் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஈச் ஆங்கிள். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஈச் ஆங்கிள்ஸ், தட் மீன்ஸ் 3 angles இருக்குது 1x 4x and 7x. ஸோ வி ரைட் த வேல்யூ ஆஃப் ஈச் ஆங்கிள். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க x, 4x, 7x. ஸோ x means 30 degree, we write 30 degree and 4 into 30 degree and 7 into 30 degree. x இருக்க இடத்துல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 30 degree 4 into 30 is 120 degree and 7 into 30 is 210 degree. ஸோ இதுதான் வந்து value of each angle. So ஒரு ஆங்கிளோட வேல்யூஸ் வந்து 30, 120 and 210. And the eighth sum is, if the given figure identify any two pair of adjacent angle. Identify, first observation is any two pair of adjacent angle and any two pair of, next கீழே கொடுத்துருக்காங்க any two pair of vertically opposite angle. இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் வந்து ஸோ இப்படி ஒரு லைன்ஸ் இருக்குது, இதில் வந்து 3 ஹாமாக வந்து இங்கே பிரிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா ஆங்கிள் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னது அட்ஜசன்ட் ஆங்கிள், பேர் ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள் தான் கேட்குறாங்க. எனி டூ பேர் ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள் வி ரைட் ஸோ இந்த ஆங்கிள்ஸில் வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள். ஸோ இது வந்து நம்ம ஒரு காமன் ஹாமாக எடுத்தோம்னா இதோட அட்ஜசன்ட் ஆங்கிள் வந்து PQ அண்டு QSன்னு அப்படி நம்ம எழுதலாம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா PQT
ஃபஸ்ட்டுக்கு ஆங்கிள் PQT and TQS. ஸோ இது ஒரு பேர் ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள், 2 பேர் ஆஃப் எனி 2 தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை நம்ம வந்து காமன் ஹார்மாக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு என்ன வரும், இதை நம்ம எடுத்துக்கிட்டோமா இந்த ஆங்கிளும் வரும். ஸோ TQS அண்டு SQR. ஸோ நம்ம 2 தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 2 மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷனில் எனி 2 பேர் ஆஃப் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னால என்ன, ஒரு எக்ஸ் ஷேப்பில் வர்றது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இந்த வந்து எக்ஸ் ஷேப் வந்து நம்ம இங்கே இருக்க எக்ஸ் ஷேப்பில், ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிளாக நம்ம எதை எடுக்கலான்னா, ஸோ இந்த வேல்யூஸ் இதுக்கு ஆங்கிள் 1க்கு ஆங்கிள் 4 வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் 5க்கு ஆல் த்ரூ 2 and 3 வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. ஸோ வெர்டிக்கலி ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா PQT ஸோ PQT அண்டு அதுக்கு PQTக்கு வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் RQU. ஸோ 2வாக கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்று. அப்புறம் இந்த சைடு நம்ம எடுக்கலாமா, PQU ஆங்கிள் PQU அண்டு இதுக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் இந்த ஆங்கிள் TQR. ஓகே. நெக்ஸ்ட் வந்து 10th சம் ஃப்ரம் த கிவன் ஃபிகர் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஆங்கிள். ஸோ இந்த ஃபிகர்லேருந்து வந்து மிஸ்ஸிங் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ நமக்கு இந்த வேல்யூஸாக நமக்கு தேவை, சரியா, மிஸ்ஸிங் ஆங்கிள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைன்ஸ் வந்து நமக்கு எந்த ஷேப்பில் கொடுத்துருக்காங்க இந்த ட்ராயிங் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸில் இருக்கா. ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பேரும் இந்த வேல்யூஸும் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 105 டிகிரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம சம் போயிடலாம். ஆங்கிள் SOP அண்டு ஆங்கிள் ROQ வந்து ஒரு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ சின்ஸ் போட்டுக்கலாம், சின்ஸ் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்னால் இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல் இது தான். ஸோ இதுக்கும் வந்து நமக்கு என்ன வேல்யூஸ் வரும்னா 105 டிகிரி தான் வரும். ஸோ தட்ஸ் மீன்ஸ் ஆங்கிள் SOP இஸ் ஈக்குவல் டு ROQ, ஆங்கிள் ROQ. ஸோ SOP என்னது எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு ROQ என்னது 105 டிகிரி. ஸோ எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 105 டிகிரி தான் இதோட வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் தி 11th சம், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஃபைண்ட் தி ஆங்கிள்ஸ் எக்ஸ் டிகிரி அண்ட் ஒய் டிகிரி இன் த ஃபிகர் ஷோன். ஸோ இந்த ஃபிகரில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுவும் வந்து ஒரு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸில் இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஆங்கிள் 3x அண்டு ஒய் டிகிரி. நம்ம எக்ஸோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும், ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் ஒன்று இருக்குது, அப்புறம் லீனியர் பேருன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் வந்து லீனியர் பேர். ஸோ இது வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். இந்த வேல்யூஸ் 3x இருக்கு இல்லையா, ஸோ இந்த வேல்யூஸ் வந்து ஒரு லீனியர் பேர். லீனியர் பேர் அப்படின்னா சம் ஆஃப் தி லீனியர் பேர் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போமா போனதில். ஸோ சம் ஆஃப் தி லீனியர் பேர். ஸோ லீனியர் பேர் என்னென்ன இருக்குது, எக்ஸ் டிகிரி ப்ளஸ் 3x டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ சின்ஸ் நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க, சின்ஸ் லீனியர் பேர். ஸோ இதை வந்து நம்ம இங்கே போடுறோம். ஸோ 1x இங்கே வந்து 1 இருக்கதான் அர்த்தம். ஸோ 1x + 3x இஸ் 4x டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ நமக்கு 180 டிகிரி வந்துச்சு. தென் எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இந்த 4 வந்து டிவைடில் போய்டும். ஸோ 4. ஸோ 4 டேபிள்ஸில் 4 1s are 4 4s are 16, பேலன்ஸ் 2, 4 5s are 20. ஸோ எக்ஸ் டிகிரியோட வேல்யூஸ் என்னது 45 டிகிரி. எக்ஸ் டிகிரியோட வேல்யூஸ் என்னது 45 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒய்யோட வேல்யூ தேவை. ஸோ ஒய்யோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்கே வந்து ஒய்க்கு நேராக என்ன இருக்குது 3x இருக்குது. ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிளில் இது வந்து நமக்கு கரெக்ட் ஆகுது.
ஸோ y is equal to 3x அப்படின்னா ஸோ சின்ஸில் நீங்கள் போட்டிருக்கோங்க vertically opposite angles are equal. ஸோ vertically இருந்துச்சுன்னா ஸோ இதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல்னு சொல்கிறாங்க. vertically ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எழுதணும். opposite angles are equal. ஓகேவா? ஸோ y is equal to 3 into xோட வேல்யூஸ் என்னென்னு இருக்குது நமக்கு 45 டிகிரி 45 டிகிரி தென் y is equal to 135 டிகிரி. ஸோ நமக்கு xோட வேல்யூஸ் கிடச்சிச்சு. தென் yயோட வேல்யூ xோட வேல்யூ என்ன 45 டிகிரி, y வேல்யூ is 135 டிகிரி. Okay students, I hope you are understand today video classes. See you in the next class. Thank you students.